தமிழர்கள் அடிவாங்கி கொலை செய்யப்படுவதே வழக்கமாக போய்விட்டது. இந்த புதைகுழிகளையும் இனி புதைகுழிக்குள் புதைக்காமல் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். நாம் சுதந்திரம் கிடைத்து விதைத்தது எதையும் அறுவடை செய்யவில்லை. எமக்கான சுதந்திரமோ எமக்கான விடுதலையோ இன்னும் கிடைக்காததுக்குரிய காரணம் எமது ஒற்றுமையின்மை. இந்த புதைகுழி ஊடாக இலங்கையிலே நடந்த இனப்படுகொலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எமக்கு இருக்கின்றது. இப்படி 9 புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்படுகின்றது. கிரிக்கெட்டினுடைய ஸ்கோர் கேட்பது போல் 30, 31, 32 என்று ஸ்கோரை எதிர்பார்ப்பது போல் எங்களுடைய தமிழர்களுடைய எலும்பு கூடை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் என் இனிய தமிழ் வணக்கம். தற்போது இலங்கையிலே பேசுபொருளாக இருப்பது செம்மணி மனித புலி. இதிலே இப்போது 30 எலும்புக்கூடுகள் முழுமையாகவும் 4 எலும்புக்கூடுகள் சிதைவடைந்த நிலையிலேயும் இன்னும் 4 எலும்பு எச்சங்களும் எடுக்கப்பட்டிருக்கின்றது. மொத்தமாக 38 எலும்புக்கூடுகள் எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதை உண்மையிலே மரபணு பரிசோதனை செய்து அடையாளம் காணப்பட்டு இந்த மக்களுக்குரிய நீதியும் நியாயமும் வழங்கப்பட வேண்டும் என்பது ஒவ்வொரு தமிழர்களுடைய இதயங்களிலும் எழுப்புகின்ற ஒரு நிகழ்வாக இருக்கின்றது. நாம் சுதந்திரம் கிடைத்ததன் பின் விதைத்தது எதையும் அறுவடை செய்யவில்லை. இதற்குரிய முக்கிய காரணம் அரசியல்வாதிகளும் எங்களுடைய பொது அமைப்புகளும் ஒற்றுமையாக செயல்படுவதன் காரணத்தினால் தான் நாம் விதைத்தது எதையும் அறுவடை செய்யவில்லை. எங்களுடைய போராட்டத்தின் ஊடாகவும் எங்களுடைய அகிம்சை வழி போராட்டத்தின் ஊடாகவும் நாங்கள் எந்த விதமான அறுவடையையும் செய்யவில்லை. எமக்கான சுதந்திரமோ எமக்கான விடுதலையோ இன்னும் கிடைக்காததுக்குரிய காரணம் எமது ஒற்றுமையின்மை. எனவே வடக்கு மாகாணத்திலே இன்று இந்த செம்மணி புதைகுழியை உண்மையாக நீதியாக எங்களுக்கு பெற்றுத் தருவதற்கு அனைத்து தமிழ் உறவுகளும் இதுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். இந்த புதைகுழி ஊடாக இலங்கையிலே நடந்த இனப்படுகொலையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் எமக்கு இருக்கின்றது. ஆகவே இதிலே அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு இந்த புதைகுழியை நாங்கள் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இப்போது அந்த செம்மணியிலே ஒரு சிறுவனுடைய புத்தக பை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. அதோடு சேர்த்து ஒரு சிறுவனின் எலும்புக்கூடுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அந்த சிறுவனுக்கு, அந்த பாடசாலை மாணவனுக்கு உரிய நீதி கிடைக்கிறதுக்கு நாங்கள் எல்லோரும் வழி சமைத்து கொடுக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு தலைமுறைகளுக்கும் இந்த பிரச்சனைகளை இந்த இலங்கையிலே இந்த சுதந்திரத்துக்கு பின் இருக்கின்ற பிரச்சனையை அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு விட்டு சென்று கொண்டிருக்கின்றோம். இனிவரும் சமூகங்களுக்கு நாம் இந்த பொறுப்பை ஒப்படைக்க கூடாது. எனவே மாணவர்களும் வாழ்க்கை முறையும் மாற்றமடைகிறது. மாணவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கு விட்டு செல்வதனால் அது அடுத்த தலைமுறை மாணவர்களையும் அந்த குடும்பங்களுடைய வாழ்க்கை முறையையும் இது மாற்றி அமைக்கின்றது. எங்களோடு இந்த பிரச்சனைகளை ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கு நாங்கள் ஒற்றுமையாக இருந்து இந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் இந்த புதைகுழிகளில் கண்டுபிடிக்கப்பட்டால் அதை மரபணு பரிசோதனை செய்யக்கூடிய அளவுக்கு வசதிகளோ தொழில்நுட்பங்களோ இல்லாத காரணத்தினால் சில எலும்பு எச்சங்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இனி அதை மறைக்காமல் இப்பொழுது ஒரு மதிப்புக்குரிய ஒரு நீதமானவர்களின் முன்னிலையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதுக்கு நிச்சயமாக நீதி கிடைக்கும் என்று அனைத்து மக்களும் அனைத்து உறவுகளும் நம்புகின்றார்கள். எனவே இதுக்குரிய நீதிக்கான ஒரு போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அதாவது ஒரு அகிம்சை வழி போராட்டத்தை நாங்கள் முன்னெடுத்து செல்ல வேண்டும். அத்தோடு இந்த புதைகுழிகள் இது மட்டுமில்ல, நிறைய புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. மன்னாரிலே ஒரு புதைகுழி, கிளிநொச்சியிலே ஒரு புதைகுழி, இப்படி 9 புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த புதைகுழிகளையும் இனி புதைகுழிக்குள் புதைக்காமல் இதை நிச்சயமாக வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும். இதன் ஊடாக எங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளும் முழுமையாக தீர்க்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருக்கின்றது. இதை நாங்கள் தவறவிடக்கூடாது. நாம் இந்த புதைகுழி சம்பந்தமாக ஒவ்வொரு நாளும் பத்திரிகைகளிலும் ஒரு செய்தி ஊடகங்களிலும் கேட்டுக்கொண்டிருப்பது கிரிக்கெட்டினுடைய ஸ்கோர் கேட்பது போல் 30, 31, 32 என்று ஸ்கோரை எதிர்பார்ப்பது போல் எங்களுடைய தமிழர்களுடைய எலும்பு கூடை நாங்கள் ஒவ்வொரு நாளும் கணக்கெடுத்துக் கொண்டிருக்கின்றோம். இது கிரிக்கெட்டின் ஸ்கோர் அல்லது எங்களுடைய மக்களின் மனவலி. இந்த மனவலிக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அதே போல இந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் மே 18 அந்த காலகட்டத்தில் ஒரு வாரம் நாங்கள் ஒரு துக்கமான அனுஷ்டிப்போம். அதன் பிறகு அதை மறந்து விடுவோம். அதே போல் இதையும் நாங்கள் மறக்காமல் ஒவ்வொரு பிரச்சனையாக நாங்கள் எடுத்துக்கொண்டு இதை நாங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும். இந்த காலகட்டத்திலே இந்த மனித புதைகுழியிலே இலங்கையிலே ஒரு மன தாக்கத்தை மக்களுக்கு ஏற்படுத்தி இருக்கின்றது. அதே போல் எமது உறவுகள் வெளிநாடுகளிலே ஒரு இந்த காலகட்டத்தில் ஒரு இசை நிகழ்ச்சி நடந்ததாக அதை இங்கே பேசுபவர்கள் ஆக்கி இருக்கின்றார்கள். அவர்கள் அதை ஏற்கனவே அதுக்குரிய பணங்களை முற்பணம் கொடுத்திருப்பார்கள் இசை நிகழ்ச்சிக்கு. அதே போல மண்டபங்கள் அந்த இடங்களை ஒழுங்கு செய்வதற்குரிய அந்த பணத்தை கொடுத்திருப்பார்கள். அவர்களால் தவிர்க்க முடியாமல் போயிருக்கும். ஆனால் அந்த இசை நிகழ்ச்சியை கூட எங்களுடைய செம்மணி புதைகுழிக்கு நீங்கள் அதை ஒரு அதற்குரிய சார்பாக
விதமாக அதை நீங்க பயன்படுத்தி இருக்கலாம். எப்படி என்றால் அதிலே நீங்கள் செம்மணியிலே படுகொலை செய்தவர்களுக்காக 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தி இருந்தால் இது உலகத்துக்கு தெரிந்திருக்கும். இப்படி ஒரு மனித அவலம் இந்த நாட்டிலே நடந்திருக்கின்றது. அதே போல் புரட்சிகரமான செம்மணி சம்பந்தப்பட்ட ஒரு புரட்சிகரமான பாடல்களை பாடியிருந்த உலக விடுதலை அமைப்புகள் அனைத்தும் புரட்சிகரமான பாடல்களை இசை நிகழ்ச்சி ஊடாக நிறைய புரட்சிகளை ஏற்படுத்தித்தான் நிறைய விடுதலை அடைந்திருக்கின்றார்கள். அதே போல் நீங்கள் இந்த இசை நிகழ்ச்சியிலே செம்மணி பற்றிய ஒரு புரட்சிகரமான பாடல்களை பாடி இதை மக்களுக்கு இந்த மக்கள் மத்தியிலும் உலக மத்தியிலும் நீங்கள் இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். முன்னாள் தமிழக முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள் எங்களுடைய மே 18 அன்று பிணக்குவியல்கள் முள்ளிவாய்க்காலிலே பிணக்குவியலாக இருந்த காலகட்டத்திலே தமிழக முதலமைச்சர் மு. கருணாநிதி அவர்கள் டெல்லிக்கு தன்னுடைய மகளுக்கு பதவிக்காக சென்றிருந்தார். அப்போதே ஒரு நிருபர் கேட்டார், நீங்கள் இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியிலே இப்படி பிணக்குவியல் இருக்கும் போது உங்களுடைய மகளுக்கு பதவிக்காக வந்திருக்கிறீர்களா என்று கேட்டபோது அவர் சொன்னார், சங்ககால இலக்கியங்களிலே கூறப்பட்டிருக்கின்றது, ஒரு வீதியிலே பறையொலி கேட்டால் அடுத்த வீதியிலே மேளவாத்தியங்களும் கேளிக்கைகளும் நடைபெறும் என்று சொல்லியிருந்தார். அதே போல்தான் இன்றைய நிலைமையும் அதை நியாயப்படுத்துவது போல்தான் இங்கே மனித புதகுலிகள் முள்ளிவாய்க்காலில் எடுத்துக் கொண்டிருக்கின்ற போது எமது மக்கள் வெளிநாடுகளிலே கேளிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அன்று கருணாநிதி சொன்னதை இன்று எமது மக்களை நியாயப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் போல் தெரிகின்றது. சில கேளிக்கைகள் நிச்சயம் நடைபெறத்தான் இலங்கையிலையும் நடைபெறுகின்றது, வடகிழக்கிலையும் நடைபெறுகின்றது. ஆனால் காலங்கள், அந்த காலகட்டங்களை நாங்கள் பார்க்க வேண்டும். மே 18 காலங்கள் மற்றது. அதே போல் நாங்கள் இந்த செம்மணியிலே மக்கள், எங்களுடைய வடகிழக்கு மக்கள் எதிர்பார்ப்பது போன்றும் உலக தமிழர்கள் எதிர்பார்ப்பது போன்றும் நியாயமான ஒரு தீர்வை எதிர்பார்த்து காத்திருக்கின்றோம். தமிழர்கள் இங்கே மட்டுமில்ல, தமிழ்நாட்டிலும் அஜித் குமார் என்ற ஒரு இளைஞர் காவல்துறையினர்களால் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கின்றார். தமிழர்களை எந்த இடத்தில் பார்த்தாலும் அடித்து கொலை செய்வதே, தமிழர்கள் அடி வாங்கி கொலை செய்யப்படுவதே வழக்கமாக போய்விட்டது. எனவே எல்லோரும் அவதானமாகவும் இந்த புதைகுழிகள் சம்பந்தப்பட்ட விடயங்களில் நாங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்துவிட்டு அடுத்த பிரச்சனைக்கு போகக்கூடிய அளவுக்கு இந்த மனித புதைகுழிகளுக்கு ஒரு நியாயமான தீர்வு ஒன்று கிடைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.